கர்நாடகா தண்ணீர் தர மறுத்தால் தமிழகத்திலிருந்து கர்நாடகாவிற்கு செல்லும் மின்சார கம்பியை அறுத்து விடுவோம் என தமிழக விவசாயிகள் சங்க மாநில தலைவர் வேலுச்சாமி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து நாமக்கல் மாவட்டத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், பாஜக அரசு கர்நாடகாவிற்கு சாதகமாக செயல்படும் விதமாக மத்திய நீர்வளத்துறை துணை அமைச்சர் பதவியை வழங்கியதால் இரு மாநிலத்திற்கும் இடையே அதிகப்படியான கருத்து வேறுபாடு ஏற்படும் சூழ்நிலையை உருவாக்கியுள்ளது என தெரிவித்தார். மேலும் தமிழகத்திற்கு தர வேண்டிய தண்ணீரை ஒரு சொட்டு கூட தரமாட்டோம் என கர்நாடக அரசு தொடர்ந்து பேசினால் தமிழக விவசாயிகள் ஒன்றிணைந்து தமிழகத்திலிருந்து கர்நாடகாவிற்கு செல்லும் மின்சார கம்பியை துண்டிப்போம் என எச்சரிக்கை விடுத்தார். காவிரி டெல்டா பாசனத்திற்காக ஆண்டுதோறும் ஜூன் 12ஆம் தேதி தண்ணீர் திறப்பது வழக்கம். குறுவை சாகுபடிக்காக இந்த ஆண்டு குறித்த காலத்தில் தண்ணீர் திறக்காமல் இன்றைக்கு மேட்டூர் அணையை பொறுத்தளவிற்கு 43 அடி தான் தண்ணீர் உள்ளது. அதுவும் குட்டை போல் காட்சியளிக்கிறது. இப்போதைக்கு பொறுத்தளவிற்கு கர்நாடகத்திற்கு சாதகமாக தான் காவிரி ஒழுங்காற்று குழுவும் காவிரி மேலாண்மை ஆணையம் செயல்படுகிறது. காவிரி மேலாண்மை ஆணையமும் ஒழுங்காற்று குழுவும் அவர்களுக்கு சாதகமாக செயல்பட்டு கொண்டு விவசாயிகளுக்கு, தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கு துரோகத்தை தான் விளைவிக்கிறார்கள். தமிழ்நாட்டிற்கு உண்டான காவிரி தண்ணீரை தர மறுத்தாலும் தமிழ்நாட்டில் உற்பத்தி செய்து மின்சாரம் செய்யக்கூடிய ஒரு யூனிட் மின்சாரம் கூட தரமாட்டோம். அவர்கள் ஒரு சொட்டு தண்ணீர் கொடுக்காவிட்டால் நாங்கள் ஒரு யூனிட் மின்சாரம் கூட வழங்க மாட்டோம். இங்கே தமிழ்நாட்டிலிருந்து உற்பத்தி செய்யக்கூடிய மின்சாரத்தை இங்கிருந்து மின் துண்டிப்பு செய்து விவசாயிகளின் நிலத்தின் வழியாக செல்லக்கூடிய கோபுரம் மின் டவர் வாயிலாக விவசாயிகளை நாங்களே மின் டவரில் ஏறி மின் துண்டிப்பு செய்து அங்கு கர்நாடகத்தில் உள்ள தொழில் நிறுவனங்களுக்கு அனைத்திற்கும் மின் இணைப்பு இல்லாமல் இருளில மூழ்கடித்து காட்டுவோம் வெகு விரைவில்.